இந்தியால மோஸ்ட் காமன்லி மிஸ் அண்டர்ஸ்டுட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இந்தியால ரொம்ப காமனா யூஸ் பண்ற வேர்டு தான் இந்த ப்ரீபோன் அப்படின்றது. சோ போஸ்ட்போனுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம இந்த ப்ரீபோன்ற வேர்டை யூஸ் பண்ணிட்டு வரோம். இது குளோபல் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஆக்சுவலா நிறைய கண்ட்ரீஸ்ல யூசேஜ்லயே கிடையாது. சோ இதுக்கான கரெக்ட் யூஸ் என்ன அப்படின்னா, ஒன்னு அட்வான்ஸ்ன்னு சொல்லணும், இல்ல ரீஷெட்யூல் ஏர்லியர் அப்படின்னு சொல்லணும். நம்மள நிறைய பேர் கண்டிப்பா கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிருப்போம்ல, அதாவது பங்க் பண்ணிருப்போம்ல கிளாஸ். இந்த பங்க்ன்ற வேர்டோட ட்ரெடிஷனல் மீனிங் என்ன அப்படின்னா, ஒண்ணு பெட் இல்ல ஸ்லீப்பிங் ஸ்பேஸ் அப்படின்னு வேர்டு நம்ம கிளாஸ கட் பண்றதுக்கோ இல்ல இதுக்கோ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கிப் அப்படின்றதே யூஸ் பண்ணலாம். ஐ ஸ்கிப் மை கிளாஸஸ் டுடே. பாஸ் அவுட். சோ ஐ பாஸ்ட் அவுட் மை காலேஜ் இன் 2020 அப்படின்லாம் சொல்லக்கூடாது இனிமேல், ஓகேவா? சோ பாஸ் அவுட் அப்படின்னா ஃபெயிண்ட், அதாவது மயக்கம் போடுறது அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்ஸ். அடுத்த வேர்டு டைம் பாஸ். இது மிஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா யூஸ் எல்லாம் கரெக்ட் தான். நம்ம வெட்டியா டயத்தை ஓட்டுறதுக்கு டைம் பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது யூஸ் கரெக்ட், பட் நம்ம மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்றோம் அப்படின்னு வேணா சொல்லலாம். சோ இது கரெக்டா எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாஸ் த டைம் அப்படின்னு சொல்லணும், டைம் பாஸ் சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாட்ச் டிவி ஃபார் டைம் பாஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஐ வாட்ச் டிவி டு பாஸ் த டைம் அப்படின்னு சொல்லணும். சோ இந்த மாதிரி ப்ராப்பரா இங்கிலீஷ் பேச கத்துக்கிறதுக்கு இப்பவே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ஈஸியா கத்துக்கோங்க. ஓகே, பை.